வணக்கம் மக்களே, வந்தனம் சுஸ்வாகத்தம் எல்லாருக்குமே. இந்த வீக்ல வந்து ஸ்கூல் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து இந்த ஸ்கூல் டாஸ்க் கொடுத்த டேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர் எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நல்லா போச்சு. ஸ்கூல் இது பண்ணது எல்லாமே ஷேவ் பண்ணது, ஸ்டூடெண்ட்ஸா மாறினது, அப்புறம் கிளாஸஸ்லாம் நடந்தது நல்லா போச்சு. இதுல வந்து பார்வதி தான் எல்லாருக்குமே சமைச்சு கொடுக்கணும், எஃப்ஜி ஹெல்ப் பண்ணணும்னு முடிச்சிட்டாங்க. இது வந்து கொடுமை வந்து பார்வதிக்கா இல்ல வந்து சுத்தி இருக்கிற கண்டெஸ்ட் இருக்கிறது இல்லைன்னா பார்வதிக்கு வந்து அவ்வளவா சமைக்க தெரியாது. ஒரு வேளை கொடுத்தாலே அவங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுவாங்க. இவ்வளவு பேருக்கு சமைக்கிறோம்னா எவ்வளவு நேரம் பண்ணிருப்பாங்க. இந்த 1 வீக் நம்ம பார்த்திருக்கோம் அதை. ஸோ நெக்ஸ்ட் வந்து கால்லாம் ரொம்ப வலிச்சுன்னு சொல்லிட்டு கமலினா வந்து கால் அமுக்க சொல்லியிருக்காங்க. அதுவுமே என்னாச்சுன்னா வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பிரச்சனையா போயிருக்கு. தனி வந்து அதை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை வந்து வார்டன் கால் அனுப்ப வைக்கலாமா, அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கனி அந்த பாயிண்ட்டை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ரம்யா சொல்றாங்க, நீங்க வந்து இங்க கேட்கறீங்கன்னா அதுவும் கேட்கணும், வியானா அண்ட் ஜே பண்ணதும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து கனி தெளிவா அட்ரஸ் பண்ணிடுறாங்க, ஏதோ தப்பு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேர்த்துமே கேட்டு முடிச்சுட்டாங்க. அந்த இது அன்னைக்கோட அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா கனி அண்ட் எஃப்ஜே வந்து கனியை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஸோ அது அக்காவா அவங்க எப்படி கட்டி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வருது. இதுல வந்து இவங்க கூட தான் டாஸ்க்ல இருக்காங்க. நேற்று வந்து பார்வதி எவ்வளவு பேசினாங்க, அப்ப இவங்க எதுக்கு இன்னைக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. எனக்கு என்னன்னா இதோட அந்த பாயிண்ட் முடிஞ்சா பரவாயில்ல. ஒரு தமிழ் டீச்சர் வந்து குட்டி வார்டனை வந்து இந்த மாதிரி கட்டி பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது வந்து அக்செப்டபிளா இருக்கு. பட் ஆனா இங்க என்ன பண்றாங்க சில பப்ளிக்ஸ், ரொம்ப ஒரு சோசியல் மீடியால நிறைய பாக்குறேன், அக்கா தம்பி ரிலேஷனையும் கொச்சப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு அது சீரியஸாவே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அது எப்படி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வாய் கூசாம பேச முடியுதுன்னு தெரியல எனக்கு. நிறைய நிறைய கேக்குறேன், நிறைய வீடியோஸ் எடுத்து பாக்குறேன். அது மியூசிக்லாம் அவ்வளவு சீப்பா போடுறாங்க, நல்லா இல்ல பாக்குறதுக்கே. அது வந்து கனி வந்து எந்த இடத்துலயுமே கம்ப்ளைண்ட் பண்ணல. கனி வந்து எஃப்ஜியோ குழந்தை மாதிரி பாக்குறோம். அவங்க எஃப்ஜி வந்து வேணா கட்டி பிடிக்கிறது வேணா நீங்க தப்புன்னு சொன்னாலுமே கனி வந்து ஒரு குழந்தையா பாக்குறாங்க அந்த இடத்துல. சோ அவங்களுக்கு அது வந்து ஒரு இதுவாவே தெரியல. சோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வந்து அந்த ப்ரோமோ கண்டென்ட் தான் ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அந்த லெட்டர் வந்து யார் எழுதுனாங்க, என்ன எழுதுனாங்கன்னு வந்து பார்வதிக்கு தெரியணும். அதுக்காக அவங்க ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க உள்ள. எப்படின்னா இந்த லெட்டர் வந்து பர்சனலா தான் எழுதி அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்ன லெட்டர்னா என்ன எழுதியிருக்காங்கன்னா கேரக்டர்ல இது வந்து டாஸ்க்லயே நடக்குது. அமித் தர்மலிங்கம் அந்த கேரக்டர் வந்து கிச்சனுக்குள்ள கொண்டு வரணும், தன் வசம் படுத்தணும், அதுக்கு நல்லா கனி வந்து தெளிவான விலக கொடுத்திருக்காங்க. சோ தன் வசம் படுத்தணும்னு சொல்லிட்டு வேணும்னு எஃப்ஜேவை வந்து ஹர்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க லெட்டர்ல. அது எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா இவங்க பார்வதி அண்ட் அமித் வந்து 2 பேருமே வந்து அந்த ஒரு டாஸ்க்குள்ள வந்து ஒரு பேரா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சோ அதனால வந்து இவங்க சொல்றாங்க, பார்வதி சொல்றாங்க, எனக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைங்க, மறுவாழ்வு கொடுங்க, அந்த மாதிரி வந்து பசங்க முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க முன்னாடி பேசும்போது இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி லெட்டர் வந்து விளையாட்டுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இவங்க அது யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு ஒண்ணு பண்ணிருக்காங்க. அதுக்கு என்னன்னா கேரக்டர், அதாவது எனக்கே நடந்தது, பர்சனல் கொண்டு போயிட்டாங்க. அது பர்சனலாவே ஃபர்ஸ்ட் கொண்டு போகல, ஆனா அது பர்சனலா கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய விஷயலா பண்ணிருக்காங்க. சீரியஸ்லி இதுல வந்து எனக்கு அமித்த தான் பாவமா இருக்கா. அவர் ரொம்ப டீசென்டா இருக்க ஒரு மனுஷன். அவர் வந்து ரொம்ப நம்பிக்கிறாரு. அவர் வந்து ஒப்பனாவே சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து அந்த டோட்டல் ட்ரஸ்டே அவன்கிட்ட பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. சோ என்னால இனிமே உங்களை நம்ப முடியுமா இல்லையான்னு கூட கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டிருக்காரு. சோ இது வந்து ஒரு வழியா வந்து பேசி முடிச்சிருக்காங்க. பட் எஃப்ஜே தெளிவா இவங்க வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டுக்காம அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே தான் தெளிவா அந்த இடத்துல எடுத்து வச்சாரு. எனக்கு அது சீரியஸாவே வந்து நான் ஃபர்ஸ்ட் இங்க எஃப்ஜே சப்போர்ட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் எஃப்ஜே அண்ட் ரியானா என்னமா பண்றாங்க இவங்க, சீரியஸாவே எனக்கு புரியல. இந்த பொண்ணு வந்து கேமரா கான்சியஸ், அந்த பையன் தொடர்பு வரும்போதெல்லாம் தடுத்து விடுறாங்க, அவங்க அம்மியை திட்டுவாங்கன்னு பயப்படுறாங்க. அதெல்லாம் இருந்தாலுமே வந்து
ஏன் திரும்ப திரும்ப போய் கண்டென்ட்டுக்காக பண்றாங்களா இல்ல சும்மா ஸ்கூல் டாஸ்க்காக பண்றாங்களா எனக்கு புரியல. இத்தனைக்கும் வந்து சபரி, விக்ரம் இவங்க எல்லாருமே வந்து சொல்றாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, வெளியே தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. உடனே வியானா அந்த ப்ரொஜெக்ஷன்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்களாம் வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அப்படியே பாயிறாங்க. ஆக்சுவலி வந்து ஒண்ணு சுயபுத்தி இருக்கணும், இல்ல சொல்புத்தி இருக்கணும். இது ரெண்டுமே நான் எனக்கு வந்து இருக்கவே இருக்காது. நான் ரெண்டுமே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு எனக்கு சீரியஸா வியானா பார்த்தா பாவமா இருக்கு. இது இந்த பொண்ணு வந்து இந்த வீக் தாங்குவாங்களான்னு தெரியல. தாங்குனாலுமே நம்மளுக்கு அந்த இந்த சீசன்ல சீசன்ல வந்து அவங்க சிவானி இவங்க அம்மா வந்து பலார் பலார்னு ஒரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இவங்க வியானோட அம்மி வந்து பலார் பலார்லாம் கொடுக்க போறாங்க தான் எனக்கு தோணுது. சோ அதுவும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீக் வந்து யார் போவாங்கன்னு தெரியல. ஏன்னா வட்டவட்டம் நம்ம யார் போகணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பா அவங்க போக போறது இல்ல. அவங்க தப்பிச்சிடுறாங்க. இந்த வீக்கும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இவங்கதான் போவாங்க, இவங்கதான் போவாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே எனக்கு இல்ல. யார் போனாலுமே ஹாப்பி, அந்த மாதிரிதான் என்னோட மைண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ மக்களே எல்லாருக்குமே. ஹாவ் அ நைஸ் டே, குட் நைட், என்ஜாய் பண்ணுங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய், ஹாவ் அ நைஸ் டே.